ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் நட்ஸ். தேர்ட் ஓடியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு இந்தியாவை கம்ஃபர்டபுள் வின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. பட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்தியாலாம் எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணாங்க, நியூசிலாண்டு எந்த இடத்துல எல்லாம் சரியா பண்ணாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். சொல்லுங்க கிஷோர், எந்த இடத்துல இந்தியா மிஸ்டேக் பண்ணாங்க? ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்குமே சுப்மன் கில்லோட கேப்டன்சில போலிங் ரொட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜடேஜாவை 30வது ஓவரில் கொண்டு வர்றது, குல்தீப் யாதவ் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா சில கொலாப்ஸ் ஆச்சு. சுப்மன் கில் ஆகட்டும், ரோஹித் சர்மா கூட இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலாம் இந்த ஓடிஐ சீரிஸ் பொறுத்த வரைக்குமே. அண்ட் சொல்லுங்க கிஷோர், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? எந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க? சரி, இந்த மேட்ச்ல இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்தோம் சுப்மன் கில்லோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஸ் கேப்டன்சி. இந்த சீரீஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம் அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேப்டன்சில. இந்த மேட்ச்ல பவுலிங் ரொட்டேஷன்ல நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு இன்னுமே நம்ம போன மேட்ச்ல பேசணும் சிக்ஸ்த் பவுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் வெறும் சிக்ஸ்த் பவுலர் மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, கண்டிப்பா. ஜடேஜாவை சிக்ஸ்த் பவுலர் ஆக்கிட்டு நிதிஷ் ரெட்டியை வந்துட்டு ஃபிஃப்த் பவுலர் ஆக்கிட்டார் போல. அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் நியூசிலாந்து பேட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம போன ப்ரீவியூல பேசின மாதிரியே தே பாட் இன் ஹர்ஷ்தீப் சிங். அண்ட் நம்ம சொன்ன மாதிரியே ஏர்லியா 2 விக்கெட் கழட்டினாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ண 7 பால்லயே 2 விக்கெட்டை கழட்டிட்டாங்க. கான்வேவும் ஹென்ரி நிக்கோல்ஸும் டக்குன்னு கழட்டிட்டு சீக்கிரமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹென்ரி நிக்கோல்ஸும் டேரல் மிச்சலோ மறுபடியும் போன மேட்ச் மாதிரி இந்த மேட்சும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் 53 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அண்ட் அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா ஒரு செகண்ட் ஸ்பெல் வரும்போது வில் எங்க ரிமூவ் பண்ணாரு. அண்ட் தென் இட்ஸ் ஆல் ஹிஸ்டரி. இந்தியன் பவுலர்ஸ் Yeah. ஜஸ்ட் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரி ஆயிட்டாங்க. த பேட்டிங் ஆஃப் டேரல் மிச்சல் அண்ட் கில்லன் பிலிப்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 219 ரன்ஸ் இன் 186 பால்ஸ். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், ரியலி ஃபேண்டாஸ்டிக். இந்த மேட்ச் இந்தியா நான் கஷ்டப்பட்டு தோத்தாங்கலாம் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ரியலி ஒன் சைடட் கேம். நியூசிலாந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இந்தியாவை. அண்ட் யூனோ வை நான் ஏன் அப்படி சொல்லணும் உங்களுக்கும் தெரியும். அண்ட் அடுத்து நியூசிலாந்து பவுலிங் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலாக ஜேடன் லினாக்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும். அவர் தான் இந்த சீரீஸ் வந்து நல்லா இது பண்ணுவாரு. அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு நம்ம பேசணும். மெயினாக நீங்களும் சுபாஷும் கார்த்தி நீங்க 2 பேரும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஹவு லீத்தல் கேன் ஜேடன் லெனாக்ஸ் பி. அதே மாதிரி ஜேடன் லெனாக்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. இத்தனைக்கும் அவர் வந்து டெபியூ விளையாடுறாரு அவர் கண்ட்ரிக்காக. யா, அதுக்கப்புறம் கிஷோர் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, இவரு நிதிஷ்குமார் ரெட்டியோட போலிங் நம்ம போன மேட்ச் சொன்ன மாதிரியே சிக்ஸ்த் பவுலர் யூஸ் பண்ணுன்னு சொன்னோம். அவர் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்த் பவுலர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மைண்ட் பவுலர்ஸை பாத்தீங்கன்னா அப்படியே விட்டாரு. நிதிஷ் குமார் ரெட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த 5-6 ஓவர் கண்டினியூவா கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்பெல்லு 5 ஓவர் நினைக்கிறேன், 5-6 ஓவர்ஸ். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேனுமே செட்டில் ஆயிடுவாங்க. ஐ திங்க் மிச்சாலுமே பிலிப்ஸ் 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா பேட்டிங்ல செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெதுவாக சிங்கிள் தட்டி பார்த்தீங்கன்னா மேட்சை நல்லா டீப்பாக கொண்டு போயிடுவாங்க கடைசி வரைக்குமே. அண்டு பேட்டிங் கொலாப்ஸ் விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் டாப் ஆர்டரில் யாராச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நிதிஷ்குமார் ரெட்டியும் நல்லா ஒரு நாக்கு தான், பட் அவசரப்பட்டார்னு நினைக்கிறேன். அண்டு ஹர்ஷித் ராணா கிட்ட இருந்து ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். அண்டு நம்ம 2 ஸ்பின்னர்ஸும் பார்த்துக்கோங்களேன். அந்த நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸுமே சரி, நம்ம ஸ்பின்னர்ஸ்க்குமே சரி, நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கு. லைன்லயும் சரி, லென்த்லயும் சரி. அவங்க பாத்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்றது, ஒரு நல்லா ஸ்டெம் டு ஸ்டெம்ப் லைன் அண்ட் தேர்ட் ஸ்டெம்ப் ஃபோர்த் ஸ்டெம்ப் லைன்ல போட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்டா போட ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த சீரீஸ்ல பொறுத்த வரைக்குமே. அண்ட் போலிங் ரொட்டேஷனும் சொல்றேன் நான், சுப்மன் கில் பொறுத்த வரைக்குமே போலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் பூரா தான் இருந்துச்சு. ஒரு பூர் கேப்டன்சினே சொல்லலாம் போலிங் ரொட்டேஷன் பொறுத்த வரைக்குமே. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தேன், லெனாக்ஸ் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வந்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுவாருங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்குமே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆதித்ய அசோக் வேணாம், லெனாக்ஸ் தான் நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி லெனாக்ஸ் 2வது மேட்ச்லயும் 3வது மேட்ச்லயும் கொண்டு வந்தாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. இதே ஃபர்ஸ்ட் மேட்ச் கொண்டு வந்திருந்தா ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்குமா அப்படின்னு தோணுது எனக்கு. அண்ட் சொல்லுங்க கார்த்தி, இந்தியாவோட பேட்டிங் கொலாப்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன பார்த்து பேட்டிங் பத்தி பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பண்ணிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கு இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரன் சீரீஸ் இன்னமும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் அவரோட இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். அவர் நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, பட் 20s 30s அவுட் ஆயிட்டாரு. கில் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடினாரு. ஒரு மேட்ச் ஒரு அது யூஸ் சம டெலிவரி டிபிஷன் ஒரு பவுலிங் சம விக்கெட்டு. அதுக்கப்புறமா அதே ஸ்ட்ரேஸ் இருக்கு, அதே கேஸ் தான். அந்த கொஞ்சம் ஷார்ட் பால் போட்டா அடிக்க ஆட போயிட்டு அவர் அவுட் ஆயிடுறாரு. விராட் கோலி சூப்பர் ரன்னர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும்.
அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு டாப்ல யாராச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதா மேபி இந்தியாவோட கேம் எனக்கு பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்னீங்க நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் சூப்பரா பண்ணாங்க, பட் இந்தியன்ஸ் ஏன் அங்க பண்ணனா நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்தோட ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா அந்த லைன் அண்ட் லைன் சூப்பரா ஃபாலோ பண்ண லெனக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சும் சூப்பரா போட்ட அந்த பையன் 4 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் 42 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் ஒரு மிடில் ஓவர் தான் மேட்சை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னை பொறுத்த வரைக்கும். என்னவா லாஸ்ட் இந்தியா அடிச்சப்ப அந்த மிடில் ஓவர் தான் மெயின், அந்த மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா கண்ட்ரோல் பண்ணு. அதே மாதிரி கில்லோட கேப்டன்ஷிப் கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நம்ம ஒரு மேட்ச் சீரிஸ் தோத்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் ஸ்ரீலங்கா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருந்தா கூட இந்த ஃபார்மேட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பண்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2 சீரீஸ் வேற தோத்திருக்கோம் பேக் டு பேக் ஓடிஐ ஃபார்மேட்ல. கில்லோட கேப்டன்ஷிப் லைட்லி பிட் கொஸ்டின் மார்க் இருக்கு. மேபி பார்க்கல ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க அவர். அது இல்லாம போலர் நீங்க சொன்ன மாதிரி ரொட்டேஷன் சரியா பண்ணிருக்கல, கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அர்ஷத் ராணா வந்து அந்த ஓப்பனிங் ஸ்பெல் சூப்பரா போடுறது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்பெல் அந்த ரிதம் இருக்கும்போது ஒரு இன்னும் 2 ஓவர்ஸ் கொடுத்து ஒரு 7 ஓவர்ஸ் ஸ்பெல் கொடுத்து இன்னொரு விக்கெட் ட்ரை பண்ணி, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல் சூப்பரா போடுறாரு, செகண்ட் ஸ்பெல் ஓகே நல்லா போடுறாரு, லாஸ்ட் ரெட்ல பண்ணி ஒரு அடி வாங்குறாரு ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ்ல. அவர் அந்த ரிதம் இருக்கும்போது ஒரு 8 ஓவர்ஸ் கொடுத்து தைரியமா கொடுத்துட்டு ஒரு இன்னொரு விக்கெட் ட்ரை பண்ண கூட மேட்ச் டர்ன் பண்ணலாம். குல்தீப் யாதவா ஜடேஜா பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ ஓகேப்பா நீங்க போங்க பரவாயில்ல, ரன்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் போடுறது எங்களுக்கு நீங்க கீஎன் கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு மிடில் ஓவர்ஸ்ல சூப்பர் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கல என்ன பண்ண போறாங்கன்னு. தேங்க்யூ கார்த்தி. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுப்மன் கில்லோட விக்கெட் வருவோம். சுப்மன் கில் விக்கெட் மட்டும் இல்ல, ஐ திங்க் சுப்மன் கில் விக்கெட் விட்டுருங்க, மத்த பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்களா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஷார்ட் அடிக்க போய் அண்ட் தேவையில்லாத டைம்ல ஷார்ட்ஸ் அடிக்க போய் விக்கெட்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுப்மன் கில் விக்கெட் பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி ப்ரெஷர் தெரியுதோ ஒயிட் பால் கிரிக்கெட்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டெஸ்ட் மேட்ச்ல ஆடும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பேட்டுக்குமே பேடுக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கேப் இருக்காது. அந்த ஜெமிசனோட விக்கெட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்டுக்குமே பேடுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கேப், எப்படி சொல்றது, நிறைய கேப் இருக்கும். அந்த கேப்ல போய் பார்த்துதான் பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்டெம்ப் அடிக்கும். மேபி ஒரு பேட்டிங் டெக்னிக்ல ஒரு ப்ரெஷர்னாலயோ இல்ல கேப்டன்சியோட ப்ரெஷர்னாலயோ பேட்டிங் டெக்னிக்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்திருக்கா என்னன்றத சொல்லுங்க. இது வந்துட்டு நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து இந்தியா வந்திருப்பாங்க பிஃபோர் சம் இயர்ஸ். ஆமா, இங்கிலாந்து இந்தியா வந்திருப்பாங்க, சென்னையில டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. 2 டெஸ்ட் சென்னையில நடக்கும், அது கோவிட் முடிஞ்சு டயத்துல நடக்கும் ஓகேங்களா. அந்த டைம்ல நீங்க ஜிம்மி ஆண்டர்சன் போடுவாரு சுப்மன் கில்லுக்கு, நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு விக்கெட்டே இருப்பாரு. அந்த டெலிவரி இஸ் அப்சல்யூட் பியூட்டி, அதுல ஒரு குறையே இல்லை. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னாலுமே நீங்க சொல்ற மாதிரி சுப்மன் கில்லுக்கு பேட் கேப் அதிகமா இருக்கும் அந்த பட் ஒரு ஆனா இதுல பாத்தீங்கன்னா. ஸோ அது வந்துட்டு நடுவில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணி ரீசெண்ட் டேஸ்ல டெஸ்ட்ல வந்துட்டு அந்த கேப் இல்லாம கொண்டு வந்தாரு. இங்கிலீஷ் டூர்ல பார்த்தோம். அண்ட் இப்ப மறுபடியும் அது வருது அப்படின்ற போது இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். தெரியல, அவர் திருப்பியும் அதுல ஒர்க் பண்ணானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. அதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் விக்கெட்ஸ் கம்மியா இருந்தாலுமே ஐ திங்க் இந்த சீரீஸோட இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். ஏன்னா வேற லெவல்ல போட்டிருக்காரு. எல்லா மேட்சுமே 10 ஓவர்ஸ் 42 45 அந்த மாதிரி எக்கனாமிக்கா போட்டிருக்காரு. அண்ட் ஜடேஜா ஐ திங்க் அவர் அவுட் ஆஃப் ஃபார்மா இல்லைன்னா அவரை கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா. அண்ட் ஆயுஷ் பதினியை பாத்தீங்கன்னா ரிப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க. அவர் பிளேஸ்ல அக்ஷர் பட்டேல கொண்டு வந்திருந்தா மேட்ச் யூஸ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜடேஜா பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஷேப்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அக்ஷர் பட்டேல கொண்டு வந்திருந்தா அந்த இடத்துல நீங்க அக்ஷர் பட்டேல விளையாட வச்சிருக்கலாமே. ஆயுஷ் பதினை கொண்டு வந்ததே வேஸ்ட் தானே, எதுக்கு கொண்டு வந்தீங்க? கரெக்ட் தான், அக்ஷரை கொண்டு வந்திருந்தா மேட்சே இதே அவர் எதுக்கு ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி அக்ஷரை கொண்டு வந்திருக்கலாம். அக்ஷர் இஸ் கீ ஃபார் த டீம். அந்த மிடில் ஓவர்ஸ் சூப்பரா போட்டிருப்பாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் லெனக்ஸ் என்ன பண்ண அதான் அழகா அக்ஷரும் பண்ணிருப்பாரு எனக்கு பொறுத்த வரைக்கும். அது இல்லாம பேட்டிங் சூப்பர் எழுதிருப்பாரு அந்த டீப்ல எண்ட்ல. எனக்கு அக்ஷரா ஆடி இருக்கலாம், எதுக்காக டிராப் பண்ணுங்க சத்தியமா புரியல. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சீரீஸ் வச்சு அவளை ஓடிஐ T20 வச்சு ஆட வச்சு இன்னும் பெட்டரா இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் ஐ மீன் அது அவர் வந்து அக்ஷர் பாத்தீங்கன்னா 3 ஃபார்மேட் பிளேயர் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவர் எதுக்கு ஓடிஐ டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. அக்ஷர் இஸ் பெட்டர் ஆப்ஷன் இருப்பார் ஒரு நம்பர் 6 எனக்கு பொறுத்த வரைக்கும். யா கண்டிப்பா. ஐ திங்க் சுப்மன் கில் அவர் பாத்தீங்கன்னா 2 கேப்டன்சிலும் சரி, டெஸ்ட் ஆகட்டும் ஓடிஐ ஆகட்டும் இல்ல ஜிடிலே ஆகட்டும், ஸ்பின்னை வந்து அவர் ஆப்ரேட் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா பேஸ் பவுலர்ஸ் நல்லா ஆப்ரேட் பண்ணிடுறாரு, பட் ஸ்பின்னர் ஆப்ரேட் பண்றதுல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க கிஷோர்? எஸ், அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாவே வெளியே வருது.
I hope he learns and develops his captaincy. And இவர் இப்பதான் கேப்டன்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த மேட்சஸில் வந்துட்டு அவர் இன்னும் பெட்டராக ஒரு கேப்டன்சி இம்ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ ஹோப் ஹி த்ரைவ்ஸ். அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா வயசாட்டு யூஸ் பண்ணிட்டு அவரோட ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிட்டு வருவார். ஐ ஹோப் ஹி ஆப்ரேட்ஸ் எஃபிஷியன்ட்லி இந்த ஃபியூச்சர் மேட்சஸ் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் லெட்ஸ் வாட்ச், வெயிட் அண்ட் வாட்ச் சுப்மன் கில் இன்னும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் எப்படி இல்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க போறாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல் அண்ட் கிளென் பிலிப்ஸ் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே சொல்லலாம். கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வேற லெவலில் விளையாண்டுருக்காரு. அண்ட் 2 செஞ்சுரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா செஞ்சுரி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் கிளென் பிலிப்ஸோட ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கார்த்தி. பிலிப்ஸ் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ் அமேசிங்கா பண்ணிருக்காரு. நியூஜென்ஸும் சரி, அந்த டொமஸ்டிக் ஃபார்மேட் எல்லா லீக் போலும் சரி சூப்பரா பண்றாரு. ஃபீல்டிங்கும் சரி, bowling வேணுமா bowling இருப்பா, ஃபீல்டிங் வேணுமா ஃபீல்டிங் வித் ஆல்மோஸ்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்காரு. பிலிப்ஸ் பொறுத்தவரைக்கும் பேட்டிங் வேணுமா பேட்டிங் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. இந்த ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி காட்டுறாரு. ஆல்மோஸ்ட் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் பிலிப்ஸ் ஒரு எக்ஸலன்ட் ஃபீல்டர் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர் இந்த மாடர்ன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் இவர் சேவ் பண்றாரு. ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் ஆல்மோஸ்ட் அவர் ஃபீல்டிங்ல சேவ் பண்றாரு. பேட்டிங்கு இதுக்கு எல்லாமே பவர் ஹிட்டிங் இருக்கு. பவுலிங் கண்ட்ரோல் தராரு. சூப்பர். ஒரு நம்பர் 5 ஒரு பர்ஃபெக்ட், என் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் நியூசிலாந்து சொல்ற பிலிப்ஸ் மாதிரி பிளேயர். கண்டிப்பா கார்த்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளர்க் அந்த அவரும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் நினைக்கிறேன் இந்த சீரிஸ், ஒரே சீரிஸோட. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஜெமிசன் ஒரு நல்ல பவுலிங் போட்டாரு. கீ மூமெண்ட்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ்ல எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இந்த ஓடிஐ சீரீஸ்ல இருந்து இந்தியா என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் சுப்மன் கில்லோட கேப்டன்சில இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you again next video. Thank you so much.